எல்லா நண்பர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, ஸ்மார்ட் கட் ப்ரோ ப்ராடக்ட்குள்ளே ஒருத்தர் கண்டென்ட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அந்த விஷயம் தான் கற்றுக்க போகுது. ஓகே, அதுக்குள்ளே முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கட் ப்ரோ கண்டென்ட் லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கோம். ஒருத்தருக்கு இந்த கண்டென்ட் லிங்க் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் சப்போர்ட் டீம் கூப்பிட்டு கேட்கலாம். ஓகே, இந்த லிங்க் அப்படியே நீங்கள் கிடச்சப்புறம் காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்த அப்புறம் கூகுள் குரோம்குள்ளே பாருங்கள், இந்த இடத்துல அந்த லிங்க் அப்படியே பேஸ்ட் கொடுங்க. ஓகே, லிங்க் பேஸ்ட் கொடுத்தனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் கிடச்சிருக்கும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் எத்தனை புது புது கண்டென்ட் அங்கே அனுப்பியிருக்கோம். ஓகே, அத்தனை இங்கே பார்க்க முடியும். ஒருத்தருக்கு எது தேவைப்படுது இல்லைன்னா எது பிடிக்குது அது விதம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்த அப்புறம் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போக்கி பாருங்கள், இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு டவுன்லோட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா நான் இந்த லிங்க் அப்படியே கிளிக் கொடுத்துட்டுனா அந்த லிங்க் டவுன்லோட் லிங்க் எந்த இடத்துல இருக்கும் உங்களுக்கு அது காட்டிடும். ஓகே, இந்த இடத்துல அப்படியே வந்த பிறகு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி கிளிக் கொடுத்துட்டுனா எங்கே டவுன்லோட் பண்ணணும் அந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடும் நிமிஷத்துக்குள்ளே. கண்டிப்பாக உங்கள் இன்டர்நெட் ஸ்பீட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டவுன்லோட் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, பாருங்கள், இங்கே என்னோட டவுன்லோட் முடிச்சிருக்கோம். டவுன்லோட் முடிச்ச அப்புறம் இது எந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல அப்படியே தாண்டி பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இதே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. ஒருத்தர் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துட்டுனா அதோட EXE ஃபைல் இங்கே கிடச்சிடும். இல்லைன்னா ஒரு ஃபோல்டர் சேரும். அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த EXE ஃபைல் உங்களுக்கு பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். இல்லைன்னா இது தகராறு பண்ணிவிடும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்கா அந்த EXE நம்ம இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்டர் கொடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் விஷயங்கள் கேட்கும். அது எஸ் கொடுத்த அப்புறம் அங்கே நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டலேஷன் கொடுங்க. பாருங்கள், நிமிஷத்துக்குள்ளே அந்த ப்ராஜெக்ட் எது நீங்கள் போட்டிருக்கோம் அது நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே சேரும். பாருங்கள், நம்ம இன்ஸ்டலேஷன் இங்கே முடிச்சிருக்கோம். போட்டிருக்கா எந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அது எந்த இடத்துல சேரும் அதுவும் கொஞ்சம் நம்ம கற்றுக்கலாம். நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்டலேஷன் முடிச்சிருக்கோம் அது நம்ம ப்ராஜெக்ட் லைப்ரரி அப்படின்னு ஒரு புது டேப் அனுப்பியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல ப்ராஜெக்ட் லைப்ரரி இதுக்குள்ளே தான் அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் சேரும். ஓகே, எது இருந்தாலும் டீசர் ஆகட்டும், ஹைலைட் ஆகட்டும், எது இருந்தாலும் இங்கே தான் சேரும். இப்போதைக்கு நான் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்குது விஷஸ் சம்பந்தமாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதனால இந்த இடத்துல வந்துட்டுனா உங்களுக்கு தெரியும் பொங்கல் சம்பந்தமாக விஷஸ் இருக்கும். 1220 பேக் நம்பர். ஓகே, இங்கே பார்க்க முடியும். இதே டபுள் கிளிக் பண்ணிட்டுனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரீ சேரும். கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் ரீஜன் வைஸ் ஆகட்டும், கன்னடா, தெலுங்கு எது இருந்தாலும் நீங்கள் போட்டு தாராளமாக அன்லிமிட்டெட் போட்டு வேலை பண்ணலாம் சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இருக்குதா அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரீ தான் சார். நன்றி, வணக்கம்.